அப்போ என்னன்னா உங்கள் பெயரை கூட மாற்ற முடியாது. எல்லாரும் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை கூட நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ இதே சென்னையில் 2015ஆம் ஆண்டு இந்த மாநகர பேருந்துகள் இருக்குல்ல, சென்னை மாநகர பேருந்துகள், அதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அந்த பெயர் பலகை இருக்குல்ல, நம்பர் பிளேட் இருக்கு பாருங்க, அது 2 பக்கமும் இப்போ ஆங்கிலத்தில் இருக்கும். அது வந்து முன்னால் வந்து ஒரு பக்கம் தமிழில் ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் இருந்துச்சு. 2015லேருந்து என்ன பண்ணிட்டா 2 பக்கமும் ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்க. நாங்கள் வந்து மனு போட்டு சென்னை மாநகராட்சி கேட்குறோம், மாநகர பேருந்து கழகத்தை கேட்குறோம், ஏங்க இப்படி 2 பக்கமும் ஆங்கிலத்தில் இருக்கு, ஒரு பக்கம் தமிழில் தானே இருந்துச்சு, ஏன் மாற்றுறீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்கிறாங்க, கடிதமே கொடுக்குறாங்க. சென்னையில் வெளி மாநிலத்தவர் அதிகமாக வந்து விட்டதுனால 2 பக்கமும் அவருடைய வசதிக்காக நாங்கள் ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறோம் கடிதம் கொடுக்குறாங்க. அப்போ வெளி மாநிலத்தவர் வர வர என்ன ஆகும்னா தங்களுடைய மொழியை வந்து எல்லா இடத்துலேருந்து எடுத்துட்டு எல்லோருக்கும் பொதுவானதாக இந்தி, எல்லோருக்கும் பொதுவானதாக ஆங்கிலம்னு மொழியை பறித்து விடுவாங்க. இப்போ வந்து இந்தி தெரியாது போடான்லாம் பேசுகிறோம்ல, ஏன் பேசுகிறோம் அப்படின்னா 1 கோடி பேர் வந்ததுனால எல்லா பயன்பாட்டு இடங்கள்லையும் இந்தி வந்துருச்சு. எல்லா ஏடிஎம்லையும் இந்தி, வங்கிகளில் படிவங்களில் இந்தி, எங்க இடத்துல பல இடங்களில் பொது அறிவிப்பு காவல்துறையே இந்தியில் போடுது. திருப்பூர்லலாம் போனீங்கன்னா காவல்துறையே பொது அறிவிப்பு வந்து இந்தியில் போடுறான், ஏன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெருந்துறை சிப்காட்டுக்கு போன ஒரு பேருந்துல, அரசு பேருந்து, மாநகர பேருந்து, அந்த பேருந்துல வந்து போற இடம் பெருந்துறை சிப்காட் என்றதுல இந்தியில ஒட்டிட்டார் வருவார் ஒரு கண்டக்டர். ஏங்க அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னு சொல்லிட்டு அவர் சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை பின்பற்றுது, நீங்க இந்தியில போய் பெயர் பலகை எப்படி போடலாம் அரசு பேருந்துல அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த சிப்காட்ல போய் இறங்குற ஒரு இந்திக்காரனை காட்டு, எல்லாமே ஒரு தமிழனை காட்டு, எல்லாமே இந்திக்காரன் தான் போறான், ஆனாலும் அவனுடைய வசதிக்காக நான் இந்தியை போடுறேன்றாங்க. நம்மால் தானே முந்திட்டு பாணின்னு சொல்றான், தண்ணின்னு அவன் கேட்கறதுக்கு வந்தா கூட நம்மால் பாணின்னு சொல்றான், நம்மால் ஜீன் போட்டு பேசுறான். அப்ப என்னன்னா அவர்கள் வர 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 என்னன்னா மொழி உரிமை தானாக போகும், பண்பாட்டு கலப்பு நடைபெறும், பல்வேறு இடங்களில் நம்முடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த கூறுகள்லாம் சிதைபட்டு போகும், தமிழர் தாயகமாக இது இருக்காது.